அடுத்த ஃபண்ட் பார்க்கலாம். நம்பர் 4ல இருக்கிறது நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.65% வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு 7 டேஸ்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா 1% பிடிப்பாங்க. 7 டேஸ்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஏயும் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 43,829 கோடி இருக்குங்க ஆல்ரெடி. அண்ட் இந்த ஃபண்டுமே லாக் இன் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் என்டர் ஆகிக்கலாம், எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஏஜ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல மோர் தென் 12 இயர்ஸா இருக்குது. அதுக்கு மேலே இருக்குது. பெஞ்ச் மார்க் BSE 100 TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லம்சம் 1000 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்னு சொல்றாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா அது மாடரேட்லி ஹை ரிஸ்க்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபண்ட் பியூர் ஈக்விட்டி அப்படிங்கறதால ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அஃபெக்ட் ஆகும். 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணும்போது ப்ராஃபிட்ல மட்டும் 20% ஃபிளாட்டா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதே நீங்க 1 இயருக்கு அப்புறமா எடுக்கிறீங்க அப்படின்னா 1.25 lakh வரைக்கும் எக்ஸம்ப்டட். அதுக்கு மேல இருக்கிற ப்ராஃபிட்க்கு 12.5% நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஈக்விட்டில 97.63%, அதுல லார்ஜ் கேப்ல 82.22% இருக்கு, மிட் கேப்ல 11.53%, ஸ்மால் கேப்ல 3.88% வச்சிருக்காங்க. இது ஒரு பியூர் லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படிங்கறதால லார்ஜ் கேப்ல தான் மேக்ஸிமம் வைக்கணும். அண்ட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாப் செக்டார் வைஸ் ஃபினான்ஷியல் செக்டார்ல 30.26% வச்சிருக்காங்க, எனர்ஜில 13.6% வச்சிருக்காங்க, சர்வீசஸ்ல 10.74% வச்சிருக்காங்க, கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ்ல 7.34% வச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்க இந்த நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் SIP 10,000 ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் 12 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ப்ராஃபிட் 18.41 lakhs சேர்ந்து டோட்டல் கார்பஸ் 30.41 lakhs உங்க கையில இருந்திருக்கும்.